மக்கள்கிட்ட போனோம், அதுலேயும் குறிப்பாக மகளிர்கிட்ட போனோம். பெண்கள் படிக்கணும், தொழிற்கல்வி படிக்கணும், படித்து மேலே வரணும், சொந்த காலில் நிற்கணும், உங்களுடைய சுயத்தை நீங்களே உருவாக்கணும். என்னென்னலாம் உங்கள் மனசில் தோணுதோ அப்படியே சொல்லுங்கன்னு சொன்னால் புள்ளக்காடுக சொல்லுது வாருங்க பதில். கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்புறம் போங்க. பெண்களுக்கு உயர்கல்வி என்பது ஒரு மூச்சு காற்று மாதிரி. ஒரு பெண் கல்வி கற்றா அந்த குடும்பமே கற்ற மாதிரி. கல்வினாலதான் பெண்கள் நிறைய பேர் வளர முடியும், அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும். பெண் சொந்த தொழில் செய்யறதுனால அவங்க சொந்த காலில் நிக்கலாம், எதையும் அவங்களே அவங்களோட தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கலாம். ஓனா பிசினஸ் பண்றதுனால அவங்க யார் சார்ந்ததும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வீட்டுக்காரோட இங்க கடையை பத்துக்கிட்டு அவரோட சப்போர்ட் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு படிக்க வைக்க நிறைய வருமானம் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு பெண்களும் நல்ல முறையா உயர்கல்வி படித்து தொழிலில் நல்ல முறையா செயல்படணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஒரு பஸ் ஏறி எனக்கு வெளியில போக முடியாது, ஆனா உயர்கல்வி கற்று ஒரு நிலைக்கு வர்றதுனால நான் இப்ப எல்லா இடத்துக்கும் போய் எல்லாருக்கு முன்னாடி பேசுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பேசுறேன் அப்படின்னாலே அது உயர்கல்வி தான். ஒருத்தவங்களோட டிபெண்டன்ஸ் இல்லாம இண்டிபெண்டா இருக்கணும்னா எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எங்க வீட்டுல முதல் பட்டதாரி. இப்போ எனக்கு பின்னாடி என் தம்பி படிக்கிறேன். இப்போ எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பெண்ணு தொழிற்கல்வியும் உயர்கல்வியும் கத்துக்கிறதுனால பினான்சியலி அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வருது, இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்மளாவே ஒரு முடிவெடுக்கலாம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். என் வீட்டிலே என்னோட அக்கா டாக்டரா இருக்கா, என்னோட இன்னொரு அக்கா லாயரா இருக்கா. ஸோ அவங்களுக்கு அடுத்து அவங்கெல்லாம் படிச்சதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பெண்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க டிராப் அவுட் ஆகாம தொடர்ந்து அவங்க படிச்சாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகும். பெண்களுக்கு இப்ப தேவையானது ஒரு முனைப்பு மட்டும்தான். ஏன்னா பெண் கல்வியை பொறுத்தளவுல படிக்கிறவங்களும் இருக்காங்க, படிக்காம தொழில் கத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி உயர்கல்வி பெண்கள் படிக்கல அப்படின்னா நம்ம கிண்ணத்து தவளை மாதிரி ஒரு சர்க்கிளுக்குள்ளாடியே எதுவுமே தெரியாம தான் இருக்கணும். நின்று கொண்டிருப்பவர்களை காலம் நின்றுவிடும், ஓடிக்கொண்டிருப்பவர்களையே காலம் வென்றுவிடும். பெண்கள் எப்போதும் நிற்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும்.